அதே போல அண்ணா நகரிலே ஒரு சிறுமி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டு நீதிமன்றம் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்று சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதை எதிர்த்து வெக்கங்கட்ட அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. அப்படி என்றால் கொலை குற்றவாளிகளை இந்த அரசு எப்படி பாதுகாக்குது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராய் அருந்தி சுமார் 68 பேர் மரணமடைந்தார்கள். அதற்கு ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் துணை நின்ற காரணத்தினாலே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அந்த நபர்கள் தப்பித்து விடக்கூடாது என்பதற்காக மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் நியாயம் கிடைக்காது என்ற அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் இந்த விடியா திமுக அரசு உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்தது. இதிலிருந்து நாம் பார்க்க வேண்டும், குற்றவாளிகளுக்கு துணை நிற்கின்ற அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அரசு செயல்பட்டது என்பதை நிரூபணமாயிருக்கின்றது. அதேபோல அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதிலே ஒரு அமைச்சர் திமுக கட்சி சேர்ந்தவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வழக்கு நீத்து போகின்ற அளவுக்கு இன்றைய நிலைமை இருக்கின்றது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும், இதை தூசி தட்டி எடுக்கப்பட்டு உண்மை குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதேபோல இன்றைய ஆட்சியாளர்களை தினந்தோறும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. இன்றைக்கு கரூரிலே ரவுடிகளை வைத்து ஒரு நாள் ஒன்றுக்கு 3000 லாரிகளில் மணல் அள்ளப்படுகின்றது. தினந்தோறும் 1.5 கோடி ரூபாய்க்கு கனிம வளங்கள் கொள்ளை போகின்றன. பகிரங்கமாக மணல் கடத்தப்படுகிறது. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் விஜயபாஸ் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றார். அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தளத்தில் புகார் கொடுக்கின்றார். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரத்திலே புகார் கொடுக்கின்றார். எந்த புகாரும் அவர் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. அதிகாரியுடைய துணை கொண்டு இதுவரை மணல் கொள்ளை சர்வசாதாரணம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் முழுமையாக இந்த கனிம வள கொள்ளையிலே ஈடுபட்டிருக்கின்றார். ஆக இப்பொழுது இருக்கின்ற அதிகாரிகள் அத்தனை பேரும் இந்த கனிம வள கொள்ளைக்கு துணை வகிக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவை ஆட்சி அமைந்தவுடனே இந்த கனிம வள கொள்ளையிலே யாரெல்லாம் ஈடுபட்டார்கள், யாரெல்லாம் இதற்கு துணை நின்றார்கள், அவர்கள் மீதெல்லாம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்ப்பதெல்லாம் நாம் வைத்திருக்கின்ற பணத்தை திருடுவார்கள், இல்லது வீட்டிலே திருடர்கள் புகுந்து நகையை திருடுவார்கள். ஆனால் இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியிலே உடல் உறுப்புகளை திருடுகின்ற ஒரே ஆட்சி இந்த ஆட்சியிலே தான் பார்க்கப்படுகிறது. சிந்தித்து பாருங்கள். நாமக்கல் மாவட்டம் அந்த பகுதியிலே வறுமையின் காரணமாக ஏழைகள் அவருடைய உடல் உறுப்பு கிட்னியை முறைகேடாக இன்றைக்கு திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே அழைத்து சென்று முறைகேடாக அவருடைய கிட்னியை இன்றைக்கு திருடியிருக்க என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது கண்டுபிடித்ததும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதற்கு ஒரு குழு போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆக இதையெல்லாம் கண்டுபிடித்த பிறகு சட்ட ரீதியாக இந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஆக அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனை சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும். இது எவ்வளவு கொடுமையானது. நாட்டிலே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வு நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கத்துறை. அந்த துறையிலே
அமலாக்கத்துறை இன்றைக்கு ஆய்வு செய்யப்பட்டு சோதனையிடப்பட்டு அந்த சோதனையிலே கிடைக்கப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு காவல்துறை உயர்ந்த காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பப்படுகிறது. 3 முறை அறிக்கை அனுப்பப்பட்டது அமலாக்கத்துறையின் மூலமாக. இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், இந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மீது இன்றைக்கு அந்த அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலே அங்கே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவரை செயல்படவில்லை.